கனவு என்ற கவிதையில் அவர் எண்ணங்களின் மிச்சம் கவிதை, மன்னங்களின் உச்சம் கவிதை என்று காதல் முதல் காலம் கொண்டு சென்ற உறவுகள் வரை விடை காணாத கேள்விகளுக்கும் விஞ்ஞான தேடலுக்கும் கனவு விடை சொல்லும் என்று கனவை கொண்டாடுகின்ற கவிதை வரிகள். கனவே சாதனையின் விதைகள், கனவுகளே வேதனையின் வடிகால் என்கின்றார். நெஞ்சு பொறுக்குதிலேயே என்று அந்த அநீதியை கண்டு குரல் கொடுக்கும் போராளியின் வேகம் இவரது கவிதைகளை காணப்படுகின்றன. கவிஞர் வாலி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார், எஸ்பிபி என்று அனைவரையும் இவர் போற்றும் பாங்கானது இவர் கவிஞர் மட்டுமல்ல, நல்ல ரசிகரும் கூடத்தான் என்று உணர வைக்கின்றது. பாரதிதாசனையும் காந்தியின் கொள்கைகளையும் பெரியாரின் கொள்கைகளையும் அவருடைய வடிகள் எடுத்து எம்புகின்றன. உறவுகளின் நந்தவனமாக கவிஞர் உலகம் அவரது குடும்பத்தில் இருந்தே தொடங்குகின்றது. உறவுகளை அவர் கொண்டாடும் விதமானது ஒரு பாடமாகவே அமைகின்றது. மகள் மற்றும் மருமகள், தன் வயிற்றில் பிறந்த பிள்ளையான டாக்டர் சுடர்மதி ஒரு சாதனையாளரை பார்த்து பெருமை கொள்வதோடு நில்லாமல் வீட்டிற்கு வந்த மருமகளை உமா சாந்தியை எங்களது இன்னொரு மகள் என்று உச்சி முகர்ந்து வாழ்த்துவது இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பெண்ணியத்தின் குரலாக அமைகிறது. மழலையின் மகத்துவம், பேரன் சூர்யாவின் வருகையினை 14 வருடம் தாண்டி பூத்த முல்லை என்றும் ஆரூர் பிறப்பை அழகிய சித்திரம் என்றும் வர்ணிப்பதன் மூலம் ஒரு பாட்டியின் பூரிப்பை நம்மால் உணர முடிகின்றது. சிறு சிட்டுக்குருவிகளின் சிறகடிப்பு போன்று அந்த மழலைகள் அவர் வாழ்க்கையை ஆக்கமிக்கின்றனர். அடிமனதில் துளிர்த்து எழும் அசையாத நம்பிக்கையாய் என்றும் அன்னையை குளிர்நிழலாய், ஒளிர் கற்றையாய், மடி தாங்கும் பட்டு மெத்தையாய் வாழ்க்கை தந்த தாயையும் போற்றுகின்றார். உண்மையையும் உழைப்பையும் தந்தையே உன்னிடம்தான் கற்ற பாடம் என்று அவர் கூறுவது அவருடைய தந்தையை போற்றும் விதமாக அமைகின்றது. தந்தையின் நினைவலைகளும் தாயின் மடி தேடலும் கவிஞரை மீண்டும் ஒரு மழலையாக காணச் செய்கின்றது. அவர் சொன்னது போல ஓர்படையாரான சரஸ்வதி கருணாகரன் அவர்களை வாழ்த்தும் பாமாலைகளில் அக்காவை ஆறுதல் படுத்தும் பாங்கும் நட்பு வட்டத்தை நல் சோலையாக போற்றி காக்கும் அவரது சிந்தனையும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஸ்ரீதரன் மற்றும் விஜயா போன்ற அவருடைய நெருங்கிய நண்பர்களை இடுக்கண் வருங்கால் உறவுகின்ற இனிய நட்பாக அவர் வர்ணித்துள்ளது நமக்கு வள்ளுவரை நினைவு கொள்ள செய்கின்றது. வங்கி காலத்து நினைவுகளில் சிறகடிக்கின்றார். புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி என்று அனைத்து நாட்களையும் கொண்டாடி அதன் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றார். தீபாவளி கொண்டாட்டமானது அக்காலத்தில் எப்படி இருந்தது, இக்காலத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் அழகாக எடுத்துரைக்கின்றார். இருக்கும்போது தெரிவதில்லை உறவுகளின் அருமை, ஈசன் அழைக்கும் போது ஞானம் வந்தால் யாருக்கென்ன பெருமை. இருக்கும்போது தெரிவதில்லை உறவுகளின் அருமை, ஈசன் அழைக்கும் போது ஞானம் வந்தால் யாருக்கென்ன பெருமை என்று நிலையற்ற வாழ்வில் இருக்கும் போதே அன்பு செய்து நட்பையும் சுற்றத்தையும் போற்றுவோம் என்று இயல்பாக எடுத்து கூறுகின்றார். கவிஞர் அவர்கள் அன்பு கணவரின் பால் கொண்ட காதலானது அலாதியானது. அவர் காதல் வாழ்வில் ஊடலும் கூடலும் மனவாடலும் நம் அனைவரையும் தத்தம் இணையோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்க தோன்றும். அவர்கள் கவிதையில் மீண்டும் மீண்டும் வரும் சிவநாமம் அவர் சிவராமன் மேல் கொண்ட காதலையும், அவர் கணவர் பாடும் பாடல் தலையே என் வாழ்வின் திசை மாற்றினார், நீ இல்லையேல் நான் இல்லையே என்ற கவிதை வரியானது அவர் கணவர் அவர் மேல் கொண்ட பற்றினையும் அழகாக எடுத்து எம்பும் வரிகளாக அமைந்திருக்கின்றன. முதுமை காதல் என்ற கவிதையில் வெண்டைக்காய் போல நீயும் குழைந்து பேசணும், வாசக்குழம்பாய் நானும் மனம் வீசணும் என்று காய் காய் காயாதே என்ற வரிகளில் கவிஞர் கண்ணதாசனை நினைவூட்டுகின்றார். ஆரூர் கணவரின் பேரிழப்பு, அவரோடு இயைந்து வாழ்ந்த பெருவாழ்வு எடுத்துரைக்கும்படி இருக்கின்றன இவ்வரிகள். ரசம் போன கண்ணாடியாய் முகம் காட்ட மறுக்குதே என்று மருகுகின்றார் அவர் கணவனை இழந்து. மனம் கணக்க செய்யும் தன் ஆரூர் கணவனின் மறைவால் எழுதிய கையறு நிலை கவிதைகள் நம் கண்களை குளமாக்குகின்றன. அனுபவங்களின் சாட்சி தான் ஒரு கவிஞர் என்பவர் பயணியாகவும் இருக்க வேண்டும். அவர் அமெரிக்கா, கம்போடியா, வியட்நாம் போன்று பல நாடுகளுக்கு பயணப்பட்டவர். நமது கவிஞரின் வியட்நாம் பயணத்தின் போது கைப்பையை தொலைத்து பதற்றத்தையும்
அது மீண்டும் கிடைத்தபோது உயிர் திரும்பி வந்ததை போன்ற அவர் பதிவு செய்த விதத்தையும் ஒரு நேரடி திரைப்படத்தை பார்ப்பதை போன்ற உணர்வுகளை தருகின்றது. அதே பாணியில் அவர் ஆன்மீக சரணாகதி, இத்தனை உறவுகள், இத்தனை பயண அனுபவங்கள் மிக்கதாக இருந்த போதும் மத்தியிலும் கவிஞர் அடிமனதில் ஓடுவது இறைபக்தி மட்டுமே. சிற்றம்பலத்து இறைவா, உன் நாமம் சொல்ல மறப்பதில்லை என்று அவர் முடிக்கும் இடங்களில் வாழ்வில் நிலையற்ற தன்மையை உணர்ந்து நிலையான இறைவனை பற்றி கொள்ளும் பக்குவத்தை காட்டுகின்றன. கவிஞர் மணிமேகலை அவர்களின் கவிதைகள் வாழ்வின் கசப்புகளை மறந்து இனிப்புகளை மட்டுமே சேகரிக்க சொல்கின்றன. பறவை போல வானை தொட்டு பறந்தும் உறவுகளை வேரை போல பிடித்தும் வாழ கற்றுக் கொடுக்கின்றன. பயணங்கள் மனிதனை பண்படுத்தும் என்று எடுத்துரைக்கின்றன. இந்த தொகுப்பு வெறும் காகிதங்கள் அல்ல, இவை அன்பால் பின்னப்பட்ட ஒரு தாயின் இதய துடிப்பு, காதல் மனைவியின் நினைப்பு, உரிமைக்கு போராடும் பெண்ணிய அழைப்பு, கவிஞர்களையும் பாடலாசிரியர்களையும் போற்றிடும் ரசிகையின் கணிப்பு, சமூக சிந்தனையாளரின் வார்ப்பு. இப்படிப்பட்ட உன்னத படைப்புகளை நமக்கு பகிர்ந்த கவிதாய்க்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்பாராத விதமாக இன்று கல்வித்துறையில் எடுத்து எல்லா இடத்திலையும் மாற்றத்தையும் புரட்சியும் கொண்டு வந்து நமது படிப்பையும் கல்வியறிவையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று முன்னெடுப்பு கொண்டு பல மாவட்டங்களிலும் நமக்காக நூல் நிலையங்களை திறந்து வைத்தும் முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வருடைய பிறந்த நாளாகவும் இது அமைந்தது மிகச்சிறந்த சிறப்பாக அமைகின்றது. கல்விக்கும் எழுத்துகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமான ஒரு மனிதருடைய பிறந்த நாளில் இந்த விழாவானது அமைந்துள்ளது மிகுந்த பேராக நான் கருதுகின்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து இந்த புத்தகத்தை அணிந்துரை எழுதுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக மணிமேகலை அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.